கைஸ் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி vlogல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடலோரமாக டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே இல்லை, சும்மா ஒரு பவர் நாப் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ பாய்ஸ் கூட வந்து அப்படியே கிளம்பி பாய்ஸ் வாங்கடா வாடா. குளிக்காமல் வெள்ளாமல் பல்லு விளக்க காலையிலேருந்து இன்னும் பல்லு விளக்கலை, பாத்ரூம் போகல, குளிக்கலை, ஒன்றும் பண்ணல. சரி போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வரலாமே அப்படின்ட்டு தான் பிளானு. அதுக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம். இப்போது ஏண்டா பஸ்ஸு பரவாயில்ல, டென்ட் எடுத்து வச்சுட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. வேண்டாம், யூஸ் பண்ணி பார்த்துருவோம். என்ன சரி, எல்லாம் நம்மளை தான் ஏதோ ஒரு பெரிய எல்லா டவுசரை போட்டு வேற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே முடி நான் போகவே இல்லை, அங்கே நாய் இருந்துச்சு அதனால் வந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு தரமான ஸ்பாட்டாக எப்படி நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. பார்ப்போம். நான் இன்னும் அது முடி போகலடா, பயந்துட்டு வந்துட்டு. அதுவும் இல்லாமல் நேற்று வர்க்கலாவுக்கு வந்தது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து செம்ம வெக்ஸுங்க. அதனால் வந்து நான் பெருசாக vlog எதுவுமே ஷூட் பண்ணல. இருக்கிற குட்டி குட்டி கிளிப்ஸை வச்சு நான் ஏதோ சும்மா ஷார்ட்ஸு இல்லைனா அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்லேயே வந்துட்டு உங்களுக்கு போர்ட்ரேட்லேயே வந்து உங்களுக்கு நான் வீடியோ தரேன். ஏன்னா லாங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மைண்டு உள்ள ஃபுல்லாக தலைவலி வேறங்க. அதனால் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பீச்சை பார்த்து ஒரு டென்ட்டை போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. இன்றைக்கி தான் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக போயிட்டுருக்கு. பட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த டென்ட்டில் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரி போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம ஊரை பார்த்து கிளம்புனா சரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. என்னடா சூப்பராக இருக்குடா. இங்கே நனலா பார்த்து போட்டுருவோம்டா. ஓகேட்டா, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா தலைவா இங்கே ஸோ பயங்கரமாக இருக்குல்லடா தலைவா இங்கனுக்குள்ள. இன்னும் என்னடா ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொருத்தர் எல்லாம் நைட்டு வந்து நல்லா மஜா பண்ணிட்டு, ஏன்டா பஸ் எல்லாம் நைட்டு வந்து நல்லா மஜா பண்ணிட்டு வந்து போட்டாங்க போல. யாரும் வாமாட்டே என்ன ஆமாண்டா, அவர் தான் சொன்னார் டென்ட் வந்துருச்சு பாய், வேணுமா எடுத்துட்டு போறீங்களா எப்படி அப்படின்னு. எங்கடா எங்க உள்ளேலாம் வேணாம்டா, அவுட்டர்லேயே போடுங்கடா. எதுக்கு வழியாடா அங்கனுக்குள்ளையா? போடலாம். ஆனால் ஒரு ஓகே சொல்லுங்க, வீடாக இருக்குடா தலைவர் முன்னாடி வேற. அங்கே இன்னும் போக அதே மாதிரி தான் இருக்கு. ஆமாம், என்ன பண்ணலாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கே இங்கேயே போட்டுருவோம், முன்னாடியே போட்டுருவோம். இங்கனுக்குள்ளே போட்டுருவோமா? இங்கனுக்குள்ளே டென்ட்டை போட்டோன்னு வச்சுட்டு உள்ள நல்லா தானே இருக்கும். ஓகே கைஸ், நாங்கள் டென்ட்டை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. வெயில பாரு, வெயில் சரி போட தெரியுமா? நான் வீட்டில் போட்டு தானே வந்தேன். அதுக்கு தான்டா இன்னைக்கு வாடா வாடானே அவனுங்க. அதுக்கு தான் கூப்பிட்டியா? மொட்டை வெயில், மொட்டை வெயில். ஆஹா, நம்ம போடவே தேவையில்ல போலையே. டென்ட் எவ்வளோதானா? ஏ இவனே பஸ் அந்த சைடு லெஃப்ட் இது இழுக்கவா? இது இழுக்கணுமா? அவ்வளோதான், விட்டுரு. இங்கிட்டு ஒன்று இழுக்கிற மாதிரி இருக்கு. அது எதை இழுக்க போகிறேன்? இங்கிட்டு இங்கிட்டு பாரு, இழுத்தாச்சுடா. அதை இது இழுக்கு. டென்ட் போட்டாச்சு, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓப்பன் பண்ண சீக்கிரம் படுப்போம்.
பேக் எடுத்து உள்ள நைட்டு இந்த சைடு இங்கே அழகாக படுத்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? அங்கே போட்டு உள்ள வந்து படுத்துக்கலாம். என்னது வண்டி அங்கே போட்டு இது திறந்து விட்றா உள்ள. திறந்தாச்சுடா. ஃபுல்லாக திறக்க முடியாதா? திறக்க முடியாதா? ஏ திறக்கலாம்டா. திறக்க முடியுமான்னு பாடுறா உள்ள. அவ்வளோதாண்டா உள்ளே போட. சும்மா ஆகிட்டு டைம் ஆகிட்டு தூங்கி செம்மையாக இருக்குல்ல? அந்த பையை தூக்கி போயிட போடா. இங்கே தூக்கி உள்ளே கொண்டு வா. பார்த்துட்டியா? இன்னும் ஓப்பன்லேயே இருக்கட்டும். இது என்ன நீ பாட்டு போய் செட்டில் ஆகிட்டா? டக்குனு குடுறா. இந்த பேகு இந்த பேக் ரொம்ப தள்ளிங்க. இங்கே வாடுறா. இது ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன். பாஸ் வெளியே எதுவும் இல்லைடா. வெளியே எதுவும் இல்லை, செப்பல் மட்டும் தான். செப்பல் திறக்கிறது அவ்வளோதான். இல்லைடா அவ்வளோதான். மழை பெஞ்சா டென்ட்டுனாலே அப்படி தானே இருக்கும் காய்ஸ். கைஸ் அட்லாஸ்ட் வந்து 2 மினிட்ஸ் டென்ட்டு போட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் டென்ட்டில் தான் இருக்கோம். 3 பேருக்குமே கரெக்டாக இருக்குது இந்த டென்ட். கரெக்டாக இருக்குமாடா? கரெக்டாக இருக்குது 3 டென்ட்டு. பண்ணிருக்கலாம் எங்கே? ஆமாண்டா, இந்த மாதிரி பண்ணி நீட்டாக படுத்து அடுத்தது அவங்க பாரு ஒண்ணுமே நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டென்ட்டை போட்டு படுத்துக்க மாட்டோமாடா. என்னங்கடா நீங்க? அப்படியே நம்ம டென்ட்டில் இருந்தீங்கன்னுக்குள்ளே வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஃபோனை எவ்வளோ இருக்குங்க? பீச் தான். ஆஹா காத்தி. அந்த பையை எடுத்து உள்ள போடுறா பஸ். வெளியே இருக்கட்டும். அதை எடுத்து உள்ள போடுறோம். அதுல இதெல்லாம் இருக்குடா. வீட்டாக தான்டா இருக்கு. அது இதெல்லாம் இருக்குடா அதுல. செப்பலை தூக்கிட்டு போயிடுவாங்க. இது பண்ணிட்டு இருந்தேன். ஏ பாய் அங்கே போகலாம்டா கொஞ்சம். அதான் காத்தோட்டமாக இருக்கும்டா. விட்றா இங்கே விட்றா. இங்கே மாற்றணும்டா. மாற்றணும் இங்கே இருந்து அங்கே. ஒரு நிமிஷம்டா தூக்கிட்டு போயிடலாம்டா. சரி தூக்கணும். ஆடா இது ரொம்ப தள்ளி காற்றே வர மாட்டேங்குது. அங்கே நல்லா போடுங்க. சரி கைஸ், இப்போ வந்து நாங்கள் எங்களோட வீடை வந்து மாற்ற போகிறோம். எப்பா டென்ட்டு போட்டாச்சு பீச் ஓரமா. எங்களை மாதிரி யாருமே நாங்கள் வந்து ஆச்சாரமாக இருக்கோம். ஆஹா எங்களை மாதிரி யாருமே வாழ முடியாதுங்க. நாங்கள் பீச்சாரமாக இருக்கோம். அப்படியே தூக்கா போய் டேய் உள்ள இதெல்லாம் எடுக்கிறாரு. கீழே இருந்து தொங்கிரும்டா. லைட் அப்படி லைட்டாக இறக்குற மீனே தள்ளி போயிடும். கீழே இடம் போட்டு எல்லாம் தள்ளி போயிடும். நல்லா போடுறா. கீழே அடிச்சு போடுறா. போதுண்டா 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 அவ்வளோதான். 3 பேர் உள்ளே படுக்க போகிறோம். பறக்க போகும் கொண்டையா போகும். டென்ட்டை போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வைப்புக்கே வந்திருக்கோம். வேற மாதிரி இருக்குல்லடா தலைவா. செம்ம தாலியா இருக்கு. சூப்பராக இருக்கு. வாங்கடா அப்படியே போய் கால் நினச்சி வருவோம்டா அதில். சரி நீ என்ன பண்ணுற? டென்ட் பறக்காம இங்கே பார்த்து. ஸோ வந்து டென்ட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம்னு நினச்சோங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, சும்மா எப்படி தூங்கலாம் மாட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது தான் ஐடியா. ஆனால் சரியான வெக்கையாக இருக்குடா அதில். அப்படியே இறங்கும். உள்ளே இறங்கும். செம்மையாக இருக்கு. அது இருக்கட்டும், வா அது வீடியோ எடு அப்படியே. ஏன்னா இங்கனுக்குள்ளே வந்து பெருசாக அந்த அளவுக்கு அலையெல்லாம் இல்லைங்க. ஸோ நல்ல கேஷுவலாக நார்மலாக தான் இருக்குது. ஆமாம் அப்போ செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. அப்படியே கடலுக்குள்ள செம்மையாக இருக்குங்க. டென்ட்டு இங்கேருந்து அந்த டென்ட்டு பார்க்கும்போது தான் தனி வைபே.
ஆஹா பய வாங்கடா இங்க பாஸ் வா உள்ள வாடா. ஃபோன் வச்சுருக்காங்க பயப்பட. என்னடா வரலையா உள்ள? ஏன் எப்போ உள்ள வரணுமோ அப்போ வர மாட்டான், எப்போ வரக்கூடாதோ அப்போ போய் உள்ள உட்காந்துப்பாங்க. வேற மாதிரியா? செம்ம ஜாலியா இருக்கு. ஏ ஆமாண்டா, அது நம்ம இன்னும் கம்பி எதுவும் போடவே இல்லடா. அதுல கம்பி போட்டு தான்டா அதை மாட்டணுமே. பறக்கலாம் பறக்க அப்புறம் ஒன்று காட்டணும். அதை என்ன தெரியுமா பண்ணணும்? பறந்துச்சோ வா ஓடி போய் டக்குன்னு பிடிக்கணும். இல்லடா அதுல கம்பி இருக்குடா ஃபைசலு, கம்பி இருக்குல்ல டேய், அதுல கம்பி இருக்கு. அது 4 ஒவ்வொரு இதுஸ்லையும் நல்லா கட்டிட்டு அது நூலை வச்சு டைட் பண்ணா இன்னும் டென்ட் பெருசாயிரும். ஆனா இந்த மண்ணில் நம்ம அது பண்ண முடியாது. நிற்காது. நல்லா இருக்காடா தலைவா? ஒரு ஐலாண்டுக்கு வந்த மாதிரி. இதுதாங்க அவ்வளோதான். ஸோ டென்ட்டை போட்டாச்சு, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த பீச்சோட வியூவை பாருங்கள். ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஐலாண்ட் மாதிரியே இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக சுற்றி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் அங்கங்கே ஒரு 4 பேர் மட்டும் இருக்காங்க. டென்ட்டு போடலாமான்னு கேட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு தூங்குறதா இருந்தால் தூங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறதாங்க ஐடியாவாக இருக்க போகுது. ஏன்னா இங்கேருந்து கன்னியாகுமரி வரையும் போகணும். அதுக்கே வந்து இன்னும் டைம் ரொம்ப தூரம் இருக்குது போகிறதுக்கு. நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குமான்னு தெரியலங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே விலாகே எடுக்கலை. காரணம் என்னன்னாங்க, ஃபுல்லாக செம்ம வெக்ஸு, ரோடும் சரியில்லை, அதுவும் இல்லாமல் வந்து ரூமும் கிடைக்கலையா, அதனால வந்து செம்ம வெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து நேற்று விலாக் எடுக்கிற மைண்டே இல்லை. நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கரெக்டாக பீச்சுக்கு போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் காருக்கு வந்து படுத்தாச்சுங்க. ஸோ காரில் வந்து படுத்தா தான் அடுத்து காலையில் தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ தான் கன்னியாகுமரி போகலாம் அப்படின்ட்டு பிளானு. அதனால இங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பியாச்சுங்க. நம்ம டென்ட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியாதுன்னு தான் நினச்சேன். பரவாயில்லைங்க, தரமான ஒரு இடம் கிடச்சிச்சு, டென்ட்டு போட்டாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம டென்ட்டை அன்மௌண்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்டு வந்து 12 o'clock மேலே தான் அவைலபிளாக இருக்குமா. அதனால் நம்ம கொஞ்சம் தூரம் இங்கே ஆட்டம் போட்டு அப்படியே சில் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதாங்க ஐடியா. ஸோ ட்ரெஸ்ஸு இன்னைக்கு காலையில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி இருக்குது அவுட்ஃபிட், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேலன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணிட்டேங்க. கைஸ் அட்லாஸ்ட் வந்து நாங்கள் இங்கேருந்து டென்ட்டெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ இன்ன வரையும் இப்போ எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க இங்கேக்குள்ளே. ஸோ நல்லா இருக்குது ஃபுல்லாமே. நம்ம உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டு நம்ம பவர் நாப் எடுப்போது பீச் கிட்ட அப்படின்லாம் சுத்தமாக நினச்சி பார்க்கல. நல்லா இருக்குங்க நண்பா. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேறு மாதிரியா? ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இனி அவ்வளோ இங்கே வந்து பீச்சுனால நம்ம வந்து அந்த ஹூக்கெலாம் போட்டு நம்ம கட்ட முடியாது. அதனால வந்து ஹூக் போடாமல் சும்மா தான் கட்டியிருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறதா ஐடியா, நம்மளோட ஐடியா. பார்ப்போங்க எல்லாமே. ஓகே, இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயருங்க.